ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் 22, 2021, ஜூன் 22, 2021. இன்றைய தேதியில செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. Here comes the newspaper analysis for June 22nd, 2021. First one, World Investment Report 2021. World Investment Report 2021. இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது வந்து UNCTAD, யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், ஐநாவின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க ஜெனீவால இருக்கு. வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2021. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு உற்பத்தி உலக நாடுகளை எந்த நாடு வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். ஸோ 2021 அறிக்கையின்படி ஓகே, அப்படின்னா 2020 கணக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அறிக்கையின்படி இந்தியா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்ப்பதில் கிட்டத்தட்ட அமெரிக்கா மதிப்பில் யூஎஸ் டாலர்ல வந்து 64 பில்லியன் யூஎஸ்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் 64 பில்லியன் 2020 வெளிநாட்டு உற்பத்தியை இந்தியா ஈர்த்திருக்குது. உலக அளவில் 5வது இடத்துல இருக்கு. இந்தியா இஸ் பிளேஸ்ட் அட் த 5th பொசிஷன். ஸோ இதுக்கு முன்னாடியான அறிக்கை வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2020 வந்து இந்தியா 8வது இடத்துல இருந்தது. தற்போது 2021 அறிக்கையில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. டாப் 3 countries FDI inflows, I mean வெளிநாட்டு உற்பத்திகள் அதிகமாக வந்து குவியும் நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, USD 156 பில்லியன். 2வது இடத்துல சைனா, USD 149 பில்லியன். 3வது இடத்துல ஹாங்காங், USD 119 பில்லியன். இந்தியா 5வது இடத்துல USD 64 பில்லியன்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி FDI அவுட்ஃப்ளோஸ், எந்த கண்ட்ரி வந்து FDI வந்து வேற நாட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத சர்வேவும் UNCTAD வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்தியா வந்து 18வது இடத்துல இருக்கு. ஸோ இந்தியா வந்து 18th பொசிஷன், USD 12 பில்லியன் FDI வந்து வேற நாட்டுக்குள்ள இந்தியா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல டாப் 3 கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனா, USD 133 பில்லியன். ஸோ சைனா வந்து உலகத்திலே அதிகமான வெளிநாட்டு ஓகேங்களா. ஸோ வேற கண்ட்ரில போய் இன்வெஸ்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சைனா இருக்கு. செகண்ட் பொசிஷன் லக்சம்பர்க், USD 127 பில்லியன். அண்ட் தேர்ட் பொசிஷன் ஜப்பான், USD 116 பில்லியன். ஸோ இந்தியா வந்து 18வது இடத்துல USD 12 பில்லியன் வெளிநாட்டு உற்பத்தி ஈர்ப்பதில். ஓகேங்களா, நம்ம நாட்டில் அதிகமான வெளிநாட்டு உற்பத்தி வருவ அந்த அறிக்கையில வந்து இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. இந்தியா வந்து வேற நாட்டில் கொண்டு போய் வெளிநாட்டு உற்பத்தியில செய்யறதுல வந்து இந்தியா வந்து 18வது இடத்துல இருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ், தமிழ்நாடு EAC, ஸோ தமிழக அரசின் புதிய குழு, எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். ஸோ நேற்றுக்கு கூடிய தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில இந்த குழு அமைக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் டிசைடட் டு கான்ஸ்டிடியூட் அன் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த சீஃப் மினிஸ்டர். தமிழக முதல்வருக்கு பொருளாதார ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு பொருளாதார ஆலோசனை குழுவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த குழுவுல வந்து எஸ்தர் டஃப்லோ, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் ட்ரேஸ் மற்றும் எஸ் நாராயண், இந்த 5 நபர்கள் அந்த குழுவுல இருப்பாங்க. ஓகேங்களா, எஸ்தர் டஃப்லோ, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் ரீஸ் மற்றும் எஸ் நாராயணன். Based on the recommendations of the council, the government will revitalize the state's economy and ensure that the benefits to the economic growth reach all the segments of the society. இந்த குழுவின் அறிக்கையின்படி தமிழக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக தமிழக அரசு முன்வரும் அப்படின்னு தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் would be the secretariat of the council. இந்த குழுவுக்கு தலைமையகமாக தமிழக நிதித்துறை செயலகம் வந்து செயல்படும். அந்த
நிதித்துறையில இருக்கிற திரு எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இந்த குழுவுக்கு கன்வீனரா இருப்பாரு. எஸ் கிருஷ்ணன் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ் வுட் பி த கன்வீனர். ஸோ இப்போ இந்த 5 பேரை பத்தி விரிவா கொஞ்சம் நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்தர் டஃப்லோ. ஸோ இவங்க ஒரு அமெரிக்கா நாட்டு பிரஜை. ஸோ 2019ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்ற பெண்மணி. ஸோ அந்த ஆண்டுல வந்து இந்தியாவின் அபிஜித் பானர்ஜி மேற்கு வங்கத்தை சேர்ந்த அவங்க கூட சேர்ந்து தான் இந்த எஸ்தர் டஃப்லோ வந்து நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் புகழ்பெற்ற எம்ஐடி யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் இவங்க. ஒர்க்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் இந்தியா ஓவர் த லாஸ்ட் 2 decades. கடந்த 20 வருடங்களாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு குழுக்கள் பல்வேறு என்ஜிஓ கூட இவங்க வேலை பார்த்துருக்காங்க. செகண்ட் ஒன் ரகுராம் ராஜன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ 2013 2016 வரைக்கும் இருந்தவர். சீஃப் எக்கனாமிஸ்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நிதி ஆணையத்தின் முதன்மை பொருளாதார நிபுணராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. ஸோ இவரும் இந்த குழுவில் இருக்கிறார். தேர்ட் ஒன் அரவிந்த் சுப்பிரமணியன், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசாங்கத்தின் முதன்மை பொருளாதார ஆலோசகராக பதவி வகித்தவர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஜீன் ரீஸ். ஸோ இவர் வந்து தற்போதைய சூழ்நிலையில வந்து ராஞ்சி பல்கலைக்கழகத்தின் கௌரவ பேராசிரியர், ஒரு பொருளாதார நிபுணராக கருதப்படுகிறார். டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்ட், சாரி ஃபார் த டைப்போ மிஸ்டேக், டெவலப்மெண்ட். ஸோ அவர் எழுதின புக்கு ரொம்ப ஃபேமஸ், அன்சர்டைன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ராடிக்ஷன்ஸ். ஸோ இது அமர்த்தியா சென்னும் ஜீன் ரீஸும் சேர்த்து தான் எழுதியிருக்காங்க. அண்ட் அன்சர்டைன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ராடிக்ஷன்ஸ், அமர்த்தியா சென் அண்ட் ஜீன் ரீஸ் எழுதுகிற புக். அதுக்கப்புறம் அவர் எழுதின இன்னொரு ஃபேமஸான புத்தகம் வந்து சென்ஸ் அண்ட் சாலிடாரிட்டி ஜோலாவாலா எக்கனாமிக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சென்ஸ் அண்ட் சாலிடாரிட்டி ஜோலாவாலா எக்கனாமிக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லாஸ்ட் ஒன் எஸ் நாராயண். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் கேடர் இவர். இந்திய பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராகவும் அவர் பதவி வகித்திருக்கார் 2003-2004 காலகட்டத்தில். இவர் எழுதின புத்தகம் டிராவிடியன் இயர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு. டிராவிடியன் இயர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது இவர் எழுதின புத்தகம். இவர் வந்து முன்னாள் நிதித்துறைக்கான செயலாளராகவும் மத்திய அரசுல பதவி வகித்திருக்கிறார். ஸோ இந்த 5 பேரு தான் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார ஆலோசனை குழு. நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு கவர்னர்ஸ் அட்ரஸ். ஸோ நேத்திக்கு கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவர்னர் உரை நிகழ்த்தினார். ஸோ எப்பயுமே ஒரு அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு எம்எல்ஏக்கெல்லாம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இட்ஸ் அ கஸ்டமரி, ஒரு மரபு, அந்த மாநிலத்தின் ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார். ஆர்டிக்கல் 175 படி, சரத்து 175 படி புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் அந்தந்த மாநில ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அங்க வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும், கவர்னர் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர். கவர்னர் உரை இல்லாம சட்டசபை நடந்துட்டு இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் கொண்டு வரும். நம்ம அதை அப்புறமே கொஞ்சம் இன்டெப்தா பார்த்துக்கலாம். ஸோ நேற்றுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பேசினாரு. ஸோ அதில் நிறைய விஷயம் பேசப்பட்டது. அதில் முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். கான்ஸ்டிடியூட் ஏ நேஷனல் கமிஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஃபிஷர்மென். ஸோ மீனவர்களுக்கு இன்று தேசிய ஆணையம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெண்ட் ஆர்டிக்கல் 343 சரத்து 343 திருத்தம் செய்ய வேண்டும். ஸோ ஆர்டிக்கல் 343 எதை பத்தி அப்படின்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் இந்தியா, மத்திய அரசுடைய அலுவல் மொழி இந்தி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை அமெண்ட் பண்ணி தமிழையும் அதில் சேர்க்கணும். அப்போதான் தமிழகத்தில் இருக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை தமிழ்ல அந்த செக் ஃபில் பண்றதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிக்ளேர் தமிழ் as an official language of India. ஸோ இந்தியாவின் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா தமிழை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகத்தின் சென்னையில மட்டும்தான் இப்போக்கி மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. தமிழகத்தின் பிற நகரங்களான மதுரை, திருச்சி, சேலம் மற்றும் திருநெல்வேலியிலும் மெட்ரோ ட்ரெயின் சேவைகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விவசாயத்துக்கென்று புதிதாக தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை அல்ல பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
69% reservation policy would be continued and protected. ஸோ தமிழகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்றும் உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. Preferences will be given to the Tamil medium or the government school students in the government job. அரசாங்க வேலையில் தமிழ்நாட்டின் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு உமன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். நீங்கள் தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் பெண் மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 28.94% பெண் மாவட்ட ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு. 28.94% of the district collectors in the state are women. ஃபர்ஸ்ட் ஒன் திவ்யதர்ஷினி தர்மபுரி மாவட்ட ஆட்சியாளர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளராக ஸ்ரேயா சிங். ஸ்ரீ வெங்கடபிரியா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியாளர். சென்னை மாவட்ட ஆட்சியாளராக விஜயராணி. ரமணா சரஸ்வதி அரியலூர் மாவட்ட ஆட்சியாளர். லலிதா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியாளர். ஜே.யு. சந்திரகலா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர். ஜே. இன்னசென்ட் திவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சியாளர். காயத்ரி கிருஷ்ணன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியாளர். ஆர்த்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர். அண்ட் தென் கவிதா ராமு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளர். ஸோ 38 மாவட்டங்கள்ல 11 மாவட்டங்கள்ல பெண் மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, பெண் மாவட்ட ஆட்சி தலைவர்கள். நெக்ஸ்ட் ஒன், லாரல் ஹபார்ட். லாரல் ஹபார்ட் ஸோ நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. Laurel Hubbard of New Zealand became the first transgender athlete to compete at an Olympic Games. So, ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் முதல் திருநங்கை என்ற பெருமையை பெறுகிறார் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த லாரல் ஹபார்ட். ஸோ இவங்க வந்து இந்த குவாலிஃபையிங் போட்டி, அதாவது ஒலிம்பிக்கு தகுதி போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும். அதுல வெயிட் லிப்டிங்ல வந்து 628 பவுண்ட் சுமார் 125 கிலோகிராம தூக்கி டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். லாரல் ஹபார்ட் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த திருநங்கை. ஸோ அவருக்கு வயது வந்து 43. ஸோ she will also be the oldest weightlifter of the Tokyo Olympics. டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் மிக வயது அதிகமாக உள்ள வெயிட் லிப்டரும் இவராதான் இருப்பார், லாரல் ஹபார்ட் ஆஃப் நியூசிலாந்து. நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ் ஃபார் ஜூன் 22. கே சைலஜா. ஸோ முன்னாள் கேரள மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க நீங்க அவங்கள. ஸோ ஷி ஹாஸ் பின் அவார்டட் வித் த சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் ஹையஸ்ட் அவார்ட். மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் மிக உயரிய விருதாக கருதப்படும் ஓப்பன் சொசைட்டி விருது 2021க்கு அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸோ அவருடைய இந்த கொரோனா பேண்டமிக் அப்ப அவர் ஏற்படுத்தின அந்த முன் உதாரணங்களுக்காக இந்த விருது தரப்படுவதாக சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒடிஷா கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்ட் a நியூ ஸ்கீம் கால் ஆஷிர்பாத். ஆஷிர்பாத் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஒடிசா மாநில அரசாங்கம் செயல்படுத்துகிறது. ஸோ இது இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா, கொரோனா நோயினால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி, financial support to all orphan children who have lost one or both their parents during COVID-19. Ashirbaad Odisha government to orphan children due to COVID-19. இன்டர்நேஷனல் யோகா டே 2021 நேற்றுக்கு கடைபிடிக்கப்பட்டது. 7வது சர்வதேச யோகா தினம் ஜூன் 21, 2021 கடைபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த நிகழ்வை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போ வந்து அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டினார். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பதுதான் அந்த திருக்குறள். நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ். இந்தியாவை சேர்ந்த சஜன் பிரகாஷ் நீச்சல் வீரர். இந்தியா சஜன் பிரகாஷ் came up with a new personal best timing in 100-meter butterfly to win gold at the Belgrade Trophy swimming competition. பெல்கிரேட் நீச்சல் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த சஜன் பிரகாஷ் அவருடைய பர்சனல் பீட்டை வந்து அவரே முறியடிச்சிருக்கார். 100 மீட்டர் பட்டர்ஃப்ளைல வந்து ஒரு புதிய சகாப்தத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்தியா சஜன் பிரகாஷ் நீச்சல் போட்டி பெல்கிரேட் ஸ்விம்மிங் காம்படிஷன் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளைல. நெக்ஸ்ட் ஒன், German agrochemicals major Bayer has commercially launched first ever yellow watermelon variety called Yellow Gold 48 in India under
சிமென்ஸ் பிராண்ட். ஸோ ஜெர்மன் நாட்டை சேர்ந்த விவசாய விஞ்ஞானிகள் வந்து எல்லோ வாட்டர்மெலன், ஸோ தர்பூசணி ஆக்சுவலாக சிவப்பு கலரில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மஞ்சள் தர்பூசணியை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வராங்க. அதற்கான பேர் வந்து எல்லோ கோல்டு 48 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோ கோல்டு 48 மஞ்சள் தர்பூசணி, ஜெர்மன் ஆக்ரோ கெமிக்கல்ஸ். ஓகேங்களா, அதில் இருக்கிற கம்பெனி பேயர் வந்து இதை தயாரித்து இருக்கிறாங்க. எல்லோ கோல்டு 48 மஞ்சள் தர்பூசணி. With this, I'm coming to an end for June 22, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.